ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா வேறு லெவல் வீடியோவில் தான் வந்திருக்கோம். கண்டென்ட்டே இல்லாமல் பேசணுனால இப்போ கண்டென்ட்டை வச்சே பேச போகிறோம். நம்ம அந்த மாதிரி தோசை 120 தோசை இருக்குது நம்ம பிரதர் கடையில். நம்ம பிரதர் ஷாப் எங்கே இருக்குது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்னடா 120 வெரைட்டிஸ் தோசைன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது. அப்படி தாங்க நானும் போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பாக்கத்தில் தான் இருக்குது. ஐயப்பாக்கத்தில் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. நம்ம திருவேற்காடு ரூட்டு போகிறோம்ல, அந்த எங்கே எப்படி சொல்கிறது, நம்ம டன்லப்லேருந்து போகும்போது ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். ரைட் சைட்லேயே வரும். டன்லப்லேருந்து போகும்போது சொல்கிறேன் நான், 200 மீட்டர் ரைட் சைட்லேயே வரும். நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா, நம்ம பிரதர் ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். இப்போ தான் 1 மந்த்தாக தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மீறி தான் டெவலப் ஆகணும். டெவலப்லாம் ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். நம்ம சப்போர்ட் வரையும் கண்டிப்பாக மேலே வருவார் நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 120 வெரைட்டிஸ் தோசை இருக்குது. ஒரு தோசையும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் இவர் கற்றுக்கினாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓன் க்ரியேஷன் தாங்க. ஒன்றாவே அவராக வீட்டில் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி இதை கஸ்டமருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து இது மாதிரி ஒரு வெரைட்டி எடுத்து வந்திருக்காங்க. 120+ தோசை வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே என்னடா 120+ தோசை சொல்கிறீங்களேடா, இது ரேட்லாம் எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்லாம் சொல்கிற அளவுலாம் பெருசாலாம் கிடையாதுங்க. 80 ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 20 இருக்குங்க. ஸ்டார்டிங் ரேட் 20 ருபீஸ்லேயே இருக்குது. 20 ருபீஸ்லேருந்து 140 ருபீஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், அதுக்குள்ளேயே தான். நீங்கள் 20 ருபீஸ்லேயும் சாப்பிட்லாம், 40 ருபீஸ்லேயும் சாப்பிட்லாம், 60லேயும் இருக்குது, 120லேயும் இருக்குது, 140லேயும் இருக்குது. வேறு லெவலில் இருக்கும் தோசை. ஆனால் கண்டிப்பாக நம்ம போனோன்னா ஒரு தோசையோடு சாப்பிட்டு வர மாட்டோம். கண்டிப்பாக எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நம்ம பார்ப்போம். ஒன்றுலாம் சாப்பிட்டு வர மாட்டோம். ஆசை தீராது. ஒருத்தங்க கடையில் வருவாங்கள்ல, ஒருத்தவங்க ஒரு தோசை வாங்குவாங்க. ஐயோ இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா அப்படி தான் நம்ம யோசிப்போம். நம்ம எப்போவுமே அப்படி தானே, மற்றவங்க ஏதாச்சும் புதுசாக சாப்பிட்டாலே நம்ம அதுதான் பார்ப்போம். அப்படி தான் நம்ம எல்லாருமே. இது பார்த்தீங்களா, தோசை மேக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ட தோசை பார்த்திங்கன்னா முட்டை பிளாஸ்ட்னு நினைக்கிறேன், சிக்கன் பிளாஸ்ட்னு நினைக்கிறேன். முட்டை சிக்கன் பிளாஸ்ட்டு. என்னடா தோசை பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கே தெரிலங்க, இதெல்லாம் ஒரு தோசை இப்படிலாம் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். சாப்பிட்டு பார்த்தோன்னே அப்படியே எப்படி தெரியுமா இருந்துச்சு, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி செய்கிறாரு. முட்டை சிக்கன் பிளாஸ்ட்டில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த தோசை மாவு ஊற்றிடுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன், கேப்சிகம், ஆலு மசாலா அப்படிலாம் நிறைய ஒரு மசாலா, ஒரு 3-4 மசாலா போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஷேஷ்வான் இதெல்லாம் ஊற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆலு மசாலா போடுறாரு. அப்புறம் மொசிலா சீஸ் போடுறாரு. இது பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மொசிலா சீஸ்லாம் என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. அது மாதிரி போட்டு இது பண்ணுறாரு. இது சிக்கன் பிளாஸ்ட்டு சொல்லணும். பிளாஸ்ட்டுன்னு சொன்னல, அது ஏதாச்சும் பண்ணோம்ல பிளாஸ்ட்டுன்ட்டு, அது மாதிரி பாருங்கள் நம்ம பிரதர் பாருங்கள் பண்ணுறதை பாருங்கள். வேறு லெவலில் பண்ணுறாரு. இந்த பிளாஸ்ட்டு எதுக்கோசம் பண்ணுறாங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் போட்டோம்ல, சீஸ்லாம் போட்டோம்ல, சீஸ்லாம் இப்போ பிஸா சாப்பிடும்போது எப்படி சீஸ்லாம் மெல்ட் ஆனால் தான் அது அந்த எல்லா எசன்ஸும் ஒன்றா மெர்ஜ் ஆகும், எல்லாமே ஒன்றாகும். அது எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும், சீஸியாக இருக்கும், சாப்பிடும்போதே பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி தோசை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். இதை சாப்பிட்டு பாருங்கள் பிரதர், எப்படி இருக்குது நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு பார்த்தோன்னு எங்கள் வாயால் நாங்கள் சொல்லவே முடியல. அப்படி செய்கிறாரு அவர். செய்கிற ஒரு தோசையும் வேறு மாதிரி இருக்குது. தம்பி நீ சாப்பிட்டல தோசை எப்படி இருந்துச்சு? அவர் செய்கிறத வச்சே தெரிஞ்சிச்சுண்ணா தோசை செம்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு, அந்தளவுக்கு ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தோசை பிரதர்? சிக்கன் பிளாஸ்ட். ஓகே, ஆமாங்க, நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், மறக்காமல் இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா நம்ம சேனல் நேம் சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு சாக்லேட் மினி தோசை ஃப்ரீ. கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காமல் சொல்கிறேன். அங்கே நீங்கள் போய்ட்டு மறந்துட போகிறீங்க. நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள், நீங்கள் தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், இது மாதிரி நாங்கள் இவங்க எதை பார்த்து வந்தீங்க, நாங்கள் இதை பார்த்து தான் ப்ரோ வந்தோம், அப்படி 3 Idiots ஃபுட்டி சேனல் பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மினி தோசை ஃப்ரீ. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள். இதை பார்த்தீங்களா, நான் சொன்ன மினி தோசை ஃப்ரீன்னு சொன்னால, அது சாக்லேட் தோசை. இப்போ மேக் பண்ணுற தோசை பார்த்தீங்கன்னா இது தாங்க அல்டிமேட்டு. எனக்கு பிடிச்சதுலே தோசை பார்த்தீங்கன்னா இந்த தோசை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஐஸ்கிரீம் தோசை. என்னடா ஐஸ்கிரீம் தோசையா அடி, என்னடா இதெல்லாம் கராமல் இப்படிலாமா சாப்பிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா சத்தியமாக சொல்லுவீங்க, 10 தோசை கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. சாப்பிடாத ஆள் கூட 10 தோசை சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி மேக் பண்ணுறது தெரியுமா? ஃபஸ்ட்டு இந்த மேக் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நார்மலாக மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் எசன்ஸில் அந்த கியோச்சி சிரப் நினைக்கிறேன், அது மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்கோ சிப்ஸு, நட்ஸு அது எல்லாத்தையும் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அது பாயில் பண்ணுறாரு. அந்த இதில் நம்ம சீஸெலாம் போடுவோம்ல, அந்த மொசிலா சீஸ் அதெல்லாம் போடுறோம்.
போடும்போது அது பாயில் ஆகும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட். எப்படி இருந்துச்சு இந்த தோசை விஜய்? நான் இந்த தோசை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே. அது அன்றைக்கி நைட்டு வந்து நபாட்டி சாப்பிட்டு வந்து திருப்பி இந்த சாக்லேட் தோசையை சாப்பிட்டோன்னே நபாட்டியே தோத்துருச்சுண்ணா, உண்மையிலே சொல்லணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட்டு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த தோசையை மறக்காமல் இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. இந்த தோசையை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அவர் கேட்டுகிட்டே தான் இருக்கார், எப்படி இருக்குது பிரதர், எப்படி இருக்குது பிரதர்? சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டாக இருக்குது, அந்தராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதுக்கு மீறி நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த தோசை ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் பெருசாலாம் இருக்காது. நம்ம இந்த சாப்பிட்ட தோசை வந்து இந்த ஐஸ்கிரீம் தோசை வந்து 120 ரூபீஸ் தாங்க. பெரிய காஸ்ட்லாம் இல்லை, 120 ரூபா தான். நம்ம நார்மலாக கீ ரோஸ்ட் சாப்பிட்டல 70 ரூபீஸ் 80 ரூபீஸ் சொல்கிறாங்க நார்மல் ஹோட்டல்லே. நம்ம பிரதர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, இவ்வளோ இது பண்ணுறாரு, கண்டிப்பாக வந்து 120க்கு மேலேயே கொடுக்கலாம். அவர் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துட்ருக்காரு நான் நினைக்கிறேன். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளியே தெரியாது. மறக்காமல் அந்த ரைட் சைட்லேயே பார்த்துட்டு போங்க. நீங்கள் நார்மலாக இப்போ தான் பில்ட் பண்ணிருக்காரு கடையை, ஏன்னா தனியாக ஒன் மேன் ஆர்மியாக இது பண்ணிருக்காரு அவர். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பிரதருக்கு. நம்ம பிரதர் ஷாப் நேம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டி செஃப் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அவர்கிட்ட போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசை என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நேச்சோஸ். இதுனடா சிக்கன் நேச்சோஸ்? நம்ம பிரதர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த தோசை தான் ஸ்பெஷல்னு சொல்லுவார். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் தோசை தாங்க ஸ்பெஷலு. தோசையில் ஐஸ்கிரீம்லாம் போட்டு சாப்பிட்ருக்குமா? இல்லை. சரி ஓகே வாங்க. இந்த சிக்கன் நேச்சோஸில் என்னென்ன போடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த நேச்சோஸ் சிப்ஸ்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலோ மசாலா, மொஜிலா சீஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய போடுறாரு, கேப்சிகமு, அது இது எல்லாமே போடுறாரு, என்னென்னதோ போடுறாரு. நம்மளுக்கு என்ன பேருன்னு தெரிய மாட்டேங்குது. பிரதர் நீங்கள் வாய்ஸ் நோட் பண்ணி கொடுங்க, நாங்கள் எங்களால் சொல்ல முடியல, நாங்கள் இந்த வாய்ஸ் நோட்டாச்சும் எடுத்து போட்டுறோம் அப்படிலாம் சொன்னேன் ப்ரோ அப்படின்னாரு. ஏன்னா நம்மளுக்கு வாய்ஸ் அங்கே வந்து அவர் கொடுக்குறத வந்து எடுக்க முடியல, நம்ம ஃபோனில் வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ லவுடாக மைக் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சிக்கன் நேச்சர் சொன்னல அவர் போட்டார் பார்த்தீங்களா? நம்ம பிரதர் மேக் பண்ணுறது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடவே தேவையில்லைங்க. அவர் மேக் பண்ணுறதே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கலாம். அந்த மாதிரி மேக் பண்ணுறாரு அவர், சூப்பராக பண்ணுறாரு. கையை அப்படியே விளாடுது அவர்கிட்ட பயங்கரமாக. அந்த தோசைக்கல்லில் வச்சு விளாட்றாரு அவர், கிரிக்கெட் விளாட்ற மாதிரி விளாட்றாரு. இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம பிரதர் சேனல் நேம் வந்து ட்ரெண்டி செஃப், மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஆல். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். பாய் கைஸ், லவ் யூ.